வந்திருக்கிறார். இதோ எத்தனை கோணம் எத்தனை பார்வை சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். இந்த ரயில்வே பட்ஜெட் என்பது ஒரு நாட்டினுடைய பொது பட்ஜெட்டுக்கு நிகராக எல்லோராலும் ஒரு பார்க்கப்படுகின்ற ஒரு பட்ஜெட். அதாவது டெல்லி ரயில் பவனிலிருந்து அமைச்சர் கிளம்பி விட்டார் என்றாலே அவ்வளவு ஒரு பரபரப்பு எல்லாரையும் தொற்றிக் கொள்கிறது. ஏனென்றால் மத்திய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இலாக்கா என்று துறை என்று எடுத்துக்கொண்டால் அதிகமான தொழிலாளர்களை உள்ளடக்கிய ஒரு இலாக்கா ரயில்வே துறை. உண்மைதான். ஆமா, அந்த அது மட்டுமல்ல, நேரடியாக பொதுமக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துறையும் அதுதான். இதனால இன்றைக்கு ரயிலினுடைய கட்டணங்கள் உயருமா, அதுல என்ன சலுகைகள் வழங்கப்படும், இதுல முதியவர்களுக்கு என்ன சலுகை, பெண்களுக்கு என்ன சலுகை, இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுற விஷயம். அந்த வகையில் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பட்ஜெட், அதில் இன்னொரு சிறப்பு அம்சம், 17 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இந்த ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என்பது ஒன்று. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றமான பட்ஜெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எதிர்கட்சிகள் ஏமாந்தார்கள். எல்லா இது பேசஞ்சருடைய டிக்கெட்டோடைய விலை ஏற்றிடுவாங்க, குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இந்த பட்ஜெட் இருக்குன்றத சொல்ல விரும்புறேன். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல போன வருடத்தை விட அதிக மடங்கு மத்திய அரசு தன்னுடைய பொது பட்ஜெட்ல இருந்து பணம் வழங்குறாங்க. ஏறக்குறைய போன வருஷம் 22,500 கோடி வழங்கினாங்க. இந்த வருஷம் ஏறக்குறைய 24,600 கோடி இந்த பட்ஜெட்டுக்காக மத்திய அரசுல இருந்து பட்ஜெட் டெபிசிட் இருக்கிறதால கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த பட்ஜெட்ல பல நல்ல விஷயங்கள் இருக்குது. கிரீன் ரயில்வேஸ் சொல்லுவாங்க, அதாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது. இந்த ரயில்வே பட்ஜெட் இதுல முக்கியமா அவர்கள் இந்த ஸ்டேஷன்லாம் கிளீனா இருக்கணும் அப்படின்றதுல அதிக கவனம் செலுத்தினாங்க. இதுல ஒன்றும் கேட்டால் அதில் தயாரிக்கிற பொருள்கள்லாம் உலகத்தரம் வாய்ந்ததாக ISO 9001 சர்டிபிகேஷன் வேணும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. இதுல இந்த டாய்லெட்ஸ்ல கிரீன் டாய்லெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள்லாம் நம்ம டாய்லெட் உபயோகப்படுத்தினா ரயில்வே டிராக்ல விழாது. இப்ப இந்தியாவில ஒண்ணு விழுந்துகிட்டு இருக்கு. இது நம்ம இந்த நவீன கால வளர்ச்சிக்கும் இது சம்பந்தப்பட்டு இல்ல. இதனால நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முரண்பாடு தான். நம்ம ஏனென்றால் இன்றைக்கு வெளிப்புற கழிப்பிடங்களை நாம் எதிர்த்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த ரயில்வே துறையில மட்டும் இதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். சோ அதை மாற்றும் மேல கிரீன் டாய்லெட்ஸ் கொண்டு வரணும்ன்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய எல்லை பகுதியில நமக்கு குளிர்லையும் வெயில்லையும் காற்று மழையில காத்து கொண்டிருக்கிற ஜவான்களுக்கு இந்த மாதிரி இல்ல, அதுல பரமவீர சக்கரா அவங்க வாங்கினவங்களுக்குலாம் அதிக சலுகைகள் இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. ஒன்னும் கேட்டா பெண்களுக்கு கூட ஒரு தனி சலுகை இருக்கு. வேலை வாய்ப்புல பெண் போலீஸுக்கு இன்னும் அதிகமாக கொண்டு வர போறாங்க இந்த பட்ஜெட்ல. இது மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் ரொம்ப யோசனை. அடுத்ததாக பெண்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அளவு தகவல் தொடர்பு வசதியும் அந்த ஒரு அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு இருக்கு. இன்னும் கேட்டா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னே என்னுடைய நண்பர் Facebookல எழுதியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு SMS பண்ணா நம்ம இது கிளீனா இல்ல, டாய்லெட் கிளீனா இல்ல, அது மாதிரி சொன்னாங்கன்னா உடனே அது சரியான அதிகாரிக்கு போய் அதை கிளீன் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு நவீன தொழில்நுட்பத்தை ரயில்வே இதுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டா இன்றைய போதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 2,400 டிக்கெட் தான் செய்ய முடியும் இ டிக்கெட்ல. இப்போ அதை 7,003 மடங்கு 300% வச்சு இன்னும் குறுகிய காலகட்டத்தில் 7,700 டிக்கெட் ஒரே மணி நேரத்துல இ டிக்கெட் இஷ்யூ பண்ண முடியும் இருக்காங்க. இன்னும் கேட்டீங்கன்னா இந்த போன வருடத்துல இந்த வருடத்துக்குள்ள ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா சுற்றுப்புற சூழலை பேசிக்கிட்டு இருக்குச்சே. முன்னெல்லாம் நம்ம டிக்கெட்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போனோம். ஆனா இப்போ நம்ம SMS-ல இல்ல காட்டினா கூட போறோம். இது பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 10-15 லட்சம் மக்கள் போறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ வருஷத்துக்கு 4.5 பில்லியன் பீப்புள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டடம் கூட தாங்க அது அவ்வளவு பேப்பர் எடுத்துட்டு போனா
ஸோ சுற்றுப்புறலை எவ்வளவு மரங்கள் அதனால் சேமிக்கப்படும்னு யோசனை பண்ணலாம். இது மாதிரி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய பல நல்ல அம்சங்கள் இருக்குது. இதுல வந்து செல்போன் மூலமாகவே ரிசர்வேஷனுக்கும் இப்பொழுது இதுல வாய்ப்பை கொண்டு வராங்க, மொபைல் இதுவும் கொண்டு வராங்க. இது மாதிரி நவீன தொழில்நுட்பங்கள் பலது உபயோகப்படும். ஆனால் இப்பொழுது வந்து இந்த பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்பது வந்து ஒரு நிச்சயமாக பொதுமக்கள் மகிழக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த விலைவாசி உயர்கிற நேரத்தில், டீசல் விலை உயர்ந்திருக்கிற நேரத்தில் இதுல வந்து மறைமுக கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு குறை சொல்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்களுக்கு வந்து முன்பதிவு, அதிவிரைவு ரயில்களுக்கு முன்பதிவு கட்டண உயர்வு, அடுத்ததாக அதை கேன்சல் பண்ணக்கூடியதனுடைய கட்டணங்கள் உயர்வு, தட்கலினுடைய உயர்வு, ஆக மொத்தம் ரயில்வே துறை வந்து தங்களுக்கு அதன் மூலமாக ஒரு 750 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருவாயை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வே பட்ஜெட்டோட வந்து ஏறக்குறைய 100 லட்சம் கோடி, அவங்களுடைய இதுவே லாஸ் 25,000 கோடி, அவங்க 80 கோடி உயர்த்திட்டாங்கன்னு சொன்னா இதை வந்து அவங்களுக்கு துரியோதன பார்வைன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் கூட தமிழகத்துக்கு ரயில்வே பட்ஜெட் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்வர் எல்லாம் தெரிந்தவர் தான், ஆனா இதுலயும் ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு ஏறக்குறைய இந்தியாவில் 94 வண்டிகள் விட்டுருக்காங்க, புது வண்டி. 67 எக்ஸ்பிரஸ், 67 எக்ஸ்பிரஸ், 27 பேசஞ்சர், மொத்தம் 94 வண்டி விட்டுருக்காங்க. 9 எலக்ட்ரிக் ட்ரெயின், ஆமா மின்சார ரயில், கரெக்ட். பாத்தீங்கன்னா ஆனா தமிழகத்துக்கு மட்டும் அதுல 14 புது ரயில்கள் விடப்பட்டது. கோயம்புத்தூர்ல இருந்து பக்கனியர் ஏசி எக்ஸ்பிரஸ், சென்னை பெங்களூர் ஏசி டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ், திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ், விசாகப்பட்டினம் சென்னை எக்ஸ்பிரஸ், கீழக்கோடு மதுரை எக்ஸ்பிரஸ் தர்மாவரம் வழியாக, ஷாலிமார் சென்னை எக்ஸ்பிரஸ், மன்னார்குடி திருப்பதி எக்ஸ்பிரஸ், சென்னை பூரி எக்ஸ்பிரஸ், அசனால் சென்னை எக்ஸ்பிரஸ், விழுப்புரம் காட்பாடி பேசஞ்சர் ட்ரெயின், விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர், அப்புறம் பாலக்காடு கோயம்புத்தூர் ஈரோடு வழியா ஒரு எம்யூஎம்யூ சர்வீஸு, அப்புறம் மன்னார்குடி திருச்சி மானாமதுரைக்கு இது 14 வண்டிகள் விடப்பட்டிருக்கு. 94 இந்தியாவில் தமிழகம் ஒரு மாநிலம். இந்தியாவில் பெரிய சிறிய மாநிலங்களை சேர்த்தா ஏறக்குறைய 30 மாநிலங்கள் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 3%, ஏன்னா 100ல் பார்த்தீங்கன்னா 3.3% நமக்கு ஒதுக்கீடு நியாயமா இருக்கும். ஆனால் 94 ட்ரெயின்ல நமக்கு 14 ட்ரெயின் விட்டுருக்காங்கன்னா ஏறக்குறைய 15% புது வண்டிகள் தமிழகத்துக்காக விடப்பட்டிருக்கு. இது தமிழகத்துக்காக மத்திய அரசும் யூபிஏ அரசும் செய்த பெரிய இதையும் குத்தம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அது தவிர வந்து 2 புதிய ரயில்வே பாதைகள், ஆமா, தஞ்சையிலிருந்து பட்டுக்கோட்டை நீண்ட கால கோரிக்கையா இருந்தது. அதே போல ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து கூடுவாஞ்சேரி, கரெக்ட், 2 ரயில்வே பாதைகள். அதாவது கோயம்புத்தூர்ல ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்க சங்கத்துடைய பெயர் வந்து ஸ்ட்ரகிளிங் கமிட்டி, போராட்ட கமிட்டின்னே வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் டு பிக்கனீர் வீக்லி எக்ஸ்பிரஸ், இதே மாதிரி பல ட்ரெயின்கள் விட்டதில் அவங்க தாந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் ராஜஸ்தான் இதெல்லாம் பண்ணதால அவங்க வந்து ஒரு பெரிய பாராட்டு கூட்டமே அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அங்கே இருக்க டெக்ஸ்டைல் அனுப்புறதுக்கு இதுக்கெல்லாம் பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த சேர்மன் ஆஃப் த கமிட்டி கோயம்புத்தூர் PR நாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி பிஜேபி கூட இதுல வந்து பல குற்றங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்றதுல ஒன்று பாராட்டியிருக்காங்க. என்னன்னா, இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளுக்கு புதிய ட்ரெயின்ல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கும் பல புதிய ட்ரெயின்களை விட்டுருக்கோம். இதனால இந்தியா இன்னும் பிணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா. ஆனால் இப்பொழுது வந்து பொதுவாக இன்னொரு குற்றச்சாட்டு, பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒவ்வொரு ஆண்டிலும் இடம்பெறக்கூடிய பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் நடைமுறைப்படுத்துவதில் தாமதம். அடுத்த ஆண்டு பட்ஜெட் வரும்போது கூட இன்னும் பல அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிலுவையானதுங்க. என்ன காரணம்? நியாயமானது. அது வந்து உண்மையிலேயே செய்ய வேண்டியது ரயில்வே அமைச்சகமும் ரயில்வேயில் இருக்க அதிகாரிகளும் செய்யணும். செய்யாதது தவறு தான். இந்த தவறு சுட்டிக்காட்டப்பட வேண்டியது. நான் ஒரு காங்கிரஸ்காரன் மட்டும் இல்லை, நானும் இந்திய குடிமகன் தான், நான் ட்ரெயினில் போகிறவன் தான். அந்த வகையில் இதில் ரயில்வே நிர்வாகம் இதை சரி செய்யணும்னு நிச்சயமா நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டியது. இன்றைக்கு வந்து காலி இடங்கள் நிரப்பவில்லை என்று உங்களுக்கு வந்து
அங்கே ரயில்வே ஊழியர்கள் வந்து ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்பொழுது வந்து அந்த 1,52,000 காலியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஒரு இதை இன்னைக்கு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த ஒரு வருடத்துல அடித்தட்டு நடுத்தட்டு மக்களுக்கு 1,52,000 வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்றது ரயில்வேல இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறது மட்டும் இல்லை, இன்னொன்று பாதுகாப்பு நடவடிக்கைகள். என்றால் இன்றைக்கு ரயிலில் வந்து நம்ம ரயில்வே துறையில் வந்து முக்கியமாக வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கறது அதுதான். ஏனென்றால் பல காரணங்களினால் இன்றைக்கு அதுக்கு பிறகு வந்து அந்த விபத்து நடைபெற்ற பிறகு 1000 காரணங்கள் சொல்லப்படுகிறது. போதுமான ஊழியர்கள் இல்லை, அங்கே பாயிண்ட் மாற்றுவதில் அந்த பாயிண்ட் மேன் கூட போதுமான பாயிண்ட் மேன் இல்லை, அவர் ஷிஃப்ட்டுக்கு வர முடியல, இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் விபத்துகள் என்பது ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. இல்லை. அதை செய்வதற்கு என்ன நடவடிக்கை? முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு, ரயில்வே பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சாலை பாதுகாப்பை விட பல மடங்கு நன்றாகத்தான் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேணும். இன்னும் கேட்டால் 2011-12 விட 2012-13 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் கிலோமீட்டர் போனாங்கன்னா 0.41% ஆக்சிடென்ட் நடந்திருக்கு முன்ன. அதாவது ஏறக்குறைய 25 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா ஒரு ஆக்சிடென்ட் ரயிலில் நடக்குது. அதை வந்து போன வருடம் 25 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா, சாரி 25 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா தான், ஐ மீன் 0.13% தான். 0.41லேருந்து 0.13க்கு 10 லட்சம் கிலோமீட்டர், அதாவது ஏறக்குறைய 3 முறை குறைச்சிருக்காங்க. அந்த விதத்துல ரயில்வேவுடைய ஆக்சிடென்ட் நடக்கிறது குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பாதுகாப்பு நீங்க சொன்ன மாதிரி ஒரு உயிர் போனாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். அதற்கான அம்சங்கள்ல அதிக கவனம் செலுத்தணும். அதற்காக தான் இப்போ வந்து மக்கள் பாதுகாப்புக்காக போலீஸ், பெண்களுக்காக பெண்கள் போலீஸ் இது மாதிரி அதிகரிச்சிருக்காங்க. இன்னும் அது மாதிரி செலவை அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இல்லை, இதில் வந்து நவீன உத்திகளை வந்து அதில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏனென்றால் இன்றைக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறையா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், சில கருவிகள் எல்லாம் பொறுத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதாவது அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி அந்த கருவிகளை பொருத்தும் போது தூரத்தில் ஒரு ட்ரெயின் வந்தால் கூட அதை வந்து முழுவதுமாக அமல்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கும்? எனக்கு உண்மையிலேயே அதற்கான பதில் வந்து ஒரு பொறியாளரும் ரயில்வேஸ் இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா இந்த முறை படித்ததில் ஒரு ரயில் மேல இன்னொரு ரயில் ஏறுவதை இடிக்கச்சி ஏறுவதற்கான இதை குறைக்கிறதுக்கான தொழில்நுட்பங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதை செயல்படுத்துவதில் என்ன ப்ராப்ளம்ன்றது என்னால சரியா சொல்ல முடியலன்னு தான். நிச்சயமாக ஆனாலும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. நேயர்களே, எத்தனை கோணம் எத்தனை பார்வையை தற்போது மீண்டும் தொடரலாம். இதில் இந்த அளவிற்கு ரயில்வே பட்ஜெட்டை, அதாவது பொதுமக்களுக்கு அதிக சுமையை ஏற்றிவிடக்கூடாது, டீசல் கட்டணம் இப்பொழுது மாதம் 50 காசு வரை உயர்த்த அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் என்று சொன்னாலும் சரக்கு கட்டணங்களுடைய விலை டீசலினுடைய உயர்வுக்கு ஏற்றபடி அதிகரிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இதை எதிர்க்கட்சிகள் இது மறைமுக கட்டண உயர்வு, ஏனென்றால் விலைவாசியை அதிகரிப்பதற்கு இது வந்து வழிவகை செய்துவிடும் என்று ஒன்று சொல்கிறார்கள். முதல்ல ரயில்வேஸை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி பல்க் பர்ச்சேசஸ்க்கு ஏற்கனவே 10 ரூபாய் ஏற்றியாச்சு. ஆமாம், அவங்க கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல கொண்டு போய் போட்டுக்க முடியாது. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அரசு இப்போ ரயில்வேயுடைய மொத்த வருமானம் பார்த்தீங்கன்னா 1,43,742 கோடி ரூபாய். இதில் பேசஞ்சர்ஸ் கிட்டேந்து வர்றது, அதாவது நம்ம வந்து பயணிகள் போகிறதுக்கு வந்து 42,200 கோடி ரூபாய். சரக்குகள் மூலமாக வரக்கூடிய வருமானம் 93,544 கோடி ரூபாய். அதுதான் அதிகம். அதாவது ஒரு 3 ரூபாய் வருமானம் வந்தால் அதில் 2 ரூபாய் சரக்கு மூலமாகவும்
ரூபாய் பேசஞ்சர் கட்டணம் மூலமாகவும் வருது. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு ரயில்வே தான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, த நேஷன் மூவ்ஸ் ஆன் இட்ஸ் வீல்ஸ்னு. சக்கரத்தில் தான் ஒரு நாடு ஓடுகிறதுன்னு. ரயில்வேயினுடைய சக்கரம் இந்த நாட்டை பல விதங்களில் பிணைக்கிறது, கல்ச்சரலையும் மற்ற விதத்திலையும். இன்னும் கேட்டா இந்த நார்த் ஈஸ்டர்னில் போன இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்கள்லையும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மக்கள் பல பேர் இங்கே வேலைக்கு வருவதற்கு காரணம் அங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இல்லாததுதான். இந்த ரயில்வேஸ் அங்கே எடுத்துட்டு போறதால நிச்சயமா அங்கே அதிக வேலை வாய்ப்பு உண்டாகும். இது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும். ஆனால் இதில் இன்னொன்று, இந்த விதத்தில் பொருளாதாரத்தை வளர்க்க விதத்தில் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பல நேரங்களில் நிலக்கரியை வெளிநாடுகள்லேருந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லேருந்து வர வைக்கிறோம். ஏன்னா இந்தியா உலகத்தில் அதிக நிலக்கரி வளம் உள்ள நாடு. இருந்தாலும் இந்த அங்கே நீங்கள் கொண்டு வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு சரியாக இல்லாததால வெளிநாடுகள்லேருந்து வரவழைக்க வேண்டியிருக்கு. அந்த விதத்தில் இந்த பட்ஜெட்டில் இந்த கோல் மைன்லேருந்து இதை நமக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது இந்த கோல் காரிடருக்கு, அதாவது கோல் மைன்லேருந்து கோல் காரிடர் கொண்டு வர. அதே மாதிரி அயன் ஓரை, இரும்பு தாதை நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். சரியா ஏற்றுமதி செய்ய முடியாததுக்கு காரணம் அதற்கான கட்டமைப்பு சரியா இல்லாது. அங்கேருந்து போர்ட்டுக்கு, நம்ம கடல் துறைமுகங்களுக்கு எடுத்து செல்ல முடியாது. அதற்கு 9000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க. இது மூலமா நம்ம நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி அதிகமாவதற்கான வாய்ப்பை இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த நீங்க வந்து சரக்கு கட்டணம் அதிகமாக்குறாங்களேன்னு சொல்றீங்க. இந்த நான் படித்த வரை 10 ரூபாய் ஒரே நேரத்தில் இந்த பல்க் பர்ச்சேஸருக்கு அதிகமாகினால் கூட அது இந்த நாட்டினுடைய பண வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷன், இதை 0.8% தான் அதிகரிக்கும் சொல்லிருக்காங்க. நம்ம வந்து இந்த ரயில்வேஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஷட்டில இருந்தாதான் ஆப்பையில வரும். பணம் எல்லாத்துக்கும் அவசியம். ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விதமா பணம் பண்ணலாம். ஒன்று, பயணிகள் கட்டணத்தை அதிகரிக்கலாம், சரக்கு கட்டணத்தை அதிகரிக்கலாம். இல்லைன்னா வேற எப்படி பணம் வரும்? வரி மூலமா அரசாங்கம் இப்ப 26,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கருத்து, அதுவும் உங்க பணமும் என் பணமும் தான். இன்னொரு கருத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. அதாவது ரயில்வேவுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான நிலங்கள், அந்த ரயில்வேவுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்து வர்த்தக ரீதியாக பயன்படுத்தி லாபம் ஈட்டுவதற்கு ஏன் ரயில்வே துறை முயற்சிப்பதில்லைன்னு ஒரு கருத்து. ஐ திங்க் இந்த முறை பல நட்சத்திர ஓட்டல்கள் கூட அதை கூட இது பண்ணணும்னு பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நான் பேசச்சே கேட்டேன். அதில் ஆனால் ஒரு வித ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ தமிழக அரசு புதுசாக ஒரு சோலார் பாலிசி, சூரிய வெளிச்ச பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் சூரிய ஒளி கொண்டு வருவதற்கு நிலங்களை வெளிநாட்டிலேருந்து முதலீடு செய்வர்கள் நிலங்களை தமிழகத்தில் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதனால தமிழக நிலம் வெளிநாட்டவர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிலங்களை விற்கக்கூடாது, லீஸ் செஞ்சா நல்லதுதான். அதே போல இந்த இடங்களையும் லீஸ், லாங் டேர்ம் லீஸுக்கு விடலாமே ஒழிய தனியார்களுக்கு விற்காம இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர், கூட்டு முயற்சி, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், அது வந்து நிச்சயமாக அது ஒரு கவனத்துடன் செய்ய வேண்டிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா சைனா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு பீஜிங் டு ஷாங்காய் ஒரு ஏறக்குறைய 2000-3000 கிலோமீட்டர் தொலைவுள்ளது. 7 மணி நேரம் ட்ரெயின்ல போயிட முடியுது. இங்கேருந்து பெங்களூருக்கு அந்த மாதிரி ட்ரெயின் போட்டோம்னா 1 மணி நேரத்தில் இங்கேருந்து பெங்களூருக்கு போயிடலாம், கோயம்புத்தூருக்கு போயிடலாம், மதுரைக்கு போயிடலாம். இதை மாதிரி எவ்வளவு வேலை வாய்ப்பு பெருகும், எவ்வளவு பேர் வெளியூர்ல நீங்க வந்து வேலை செய்யலாம். சென்னை நெருக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இங்கேருந்து வெளியூருக்கு போகலாம். இதற்கு நம்ம நாட்டில் ஏன் நம்ம செய்யக்கூடாது? செய்யணும். இதுல அதே மாதிரி பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னது போல இந்த புல்லட் ட்ரெயின் போன்றவர்கள் எல்லாம் அந்த வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது மேல்மருவத்தூர்ல இருந்து திண்டிவனத்துல இருந்து 1 மணி நேரத்துல இங்க வந்துடலாம். திண்டிவனத்துல நீங்க வந்து 10 நிமிஷத்துல வந்துடலாம். ஏன்னா இங்க மதுரையில இருந்து 300 கிலோமீட்டர் மதுரை 1 hour முன்ன. ஏன்னா இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாம் 300-400 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறது. மதுரையில இருந்து இங்க வந்துடலாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்துடலாம். சோ இது மாதிரி பல திட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த அடுத்த 5 ஆண்டு திட்டத்துல பிளான் வச்சிருக்காங்க. ஏறக்குறைய இதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல வரும்னு நினைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா
10 வருடத்துக்கு முன்ன நம்ம நாட்டுல இந்த மாதிரி இந்த நல்ல 6 வழிப்பாதை 8 வழிப்பாதை எல்லாம் இங்க மதுரை திருச்சிக்கெல்லாம் இப்ப 3-4 மணி நேரத்துல போயிடுறோம். ஆமா. இது வந்து வேகம் மட்டும் சுலபமா செல்ல முடியல. இதனால உங்களுக்கு வந்து இது குறையுது, பெட்ரோல் டீசல் இது குறையுது, நேரம் மிச்சமாகுது. நேரம் மட்டும் இல்ல டீசலும் மிச்சமாகுது. ஏன்னா நம்ம நின்னு போகச்சே டீசல் அதிகமா நம்ம வண்டி சாட்டுறோம். இதே வேகமா ஒரு சீரான ஒரு வேகத்துல போக முடியச்சு, ஒரு 10 கிலோமீட்டர் போக 1 லிட்டர் போகும்னா இன்னைக்கு 12-15 கிலோமீட்டர் போக. ஸோ இது நாட்டுடைய நம்ம 75% நம்ம டீசல் பெட்ரோல் இங்க நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சிகள் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், முலாயம் சிங் யாதவ், அடுத்ததாக உங்களுக்கு வந்து பாஜக எல்லாமே வந்து இது வந்து காங்கிரஸ் கட்சியை திருப்திப்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வந்து சிலர் வந்து சோனியா காந்தி அம்மையாரை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் பட்ஜெட், அவர்களுக்கு வேண்டிய இடங்கள் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி எல்லாம் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. வந்து இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டா கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல, மறைமுகமா கட்டணங்கள் தான் ஏற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. முலாயம் சிங் யாதவ் வந்து இது வந்து ஒரு வரலாறு காணாத வகையில் வந்து இது வந்து ஒரு எதிரான பட்ஜெட்டுங்கிறாரு. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே 480 கோடியா 40 இந்த கட்டணம் இந்த பேசஞ்சர் இதுக்கெல்லாம் போட்டது 48 கோடியா 480 கோடியா சொன்னீங்க. ரயில்வே பட்ஜெட்ன்றது 1,50,000 கோடி. அது 480 கோடின்றது 0.1%, அதாவது 100 ரூபாய்க்கு 1 பைசா கூட இல்ல. அதை பெரிய பண்றாங்க. ஏன் நமது முதலமைச்சர் கூட சொன்னாங்க தமிழகம் இதுபடுத்தவில்லைன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், 94 ட்ரெயின்ல 14 ட்ரெயின் தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க, தமிழகம் வஞ்சிக்கப்படுதுன்னு. அது தமிழகம் வஞ்சிக்கப்படலை. இதே மாதிரி பிரைஸே ஏத்தாம இருக்கும். அதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணி இருக்குது. அதனால தான் அவங்க அது மாதிரி சொல்றாங்களான்னு தெரியல. கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ட்ரகிளிங் கமிட்டி, போராட்ட கமிட்டியே கோயம்புத்தூருக்கு இது பெரிய வரப்பிரசாதம் சொல்லிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப மனது குவித்து இது காங்கிரஸுடைய இதுன்னு சொல்றாங்களான்னு தெரியல. இது புதிய தொழில்நுட்பங்கள் மூலமா 2400 டிக்கெட் இஷ்யூ பண்ற இடத்துல 7200 டிக்கெட் இஷ்யூ பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்களே, அதனால தான் சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் வந்து விரக்தி அடைஞ்சிச்சுன்னு சொல்றீங்க நீங்க வந்து. ஆமா, ஏன்னா பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. எப்படி எல்லாம் குத்தம் சொல்லணும்னு பார்த்தாங்க, குத்தம் சொல்றதுக்கு வழி இல்லாம இந்த ஒரு பட்ஜெட் பண்ணோன்னு அவங்களுக்கு எங்க எதை சொல்றதுன்னு தெரியல. சரி, இந்த நான் 1 பைசா விஷயத்தை பேசிட்டு போவோம்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இன்றைக்கு எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த ரயில்வே துறை ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக கட்டணம் உயர்த்தப்படாமல் சில மாதங்களுக்கு முன்புதான் 15% அளவுக்கு என்று நினைக்கிறேன், அந்த அளவிற்கு உயர்த்தினார்கள். அதை பற்றி பெரிய அளவிலே பொதுமக்களே இது நியாயமான ஒண்ணுதான். அதாவது ரயில்வே துறையை பார்த்து மக்கள் பரிதாபப்பட ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல வந்து இந்த பஸ் சார்ஜ் ஏத்தினதை ஏத்திக்கிட்டு இருக்கு. போன அமைச்சர் போகச்சே இத மம்தா பானர்ஜியோட அமைச்சர் போனாங்க, போனாரா திரிவேதி போனாரு. அவர் வந்து ஏத்தணும்னு சொன்னாரு. ஆமா, மம்தா தான் ஏத்த விடல. ஆமா, திரிவேதி அவர்களே சொன்னாரு இது மம்தா பண்ணது சரியில்லைன்னு. ஆமா, மம்தா போட்ட பட்ஜெட்லாம் அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு மட்டும் போட வேண்டிய முதல் முறையாக இந்தியாவிற்கு பட்ஜெட் 20 கிலோமீட்டருக்கு 1 பைசாவோ 2 பைசாவோ ஏத்தினாரு. ஆமா, அதுக்கே மம்தா வந்து இது பண்ணாங்க. மம்தா தான் சொன்னேன், வெஸ்ட் பெங்காலுக்கு போட்ட பட்ஜெட்டை இன்னைக்கு முதல் முறையாக இந்தியா உள்ள எல்லா வடகிழக்கு மாகாணமா இருக்கட்டும், மாநிலங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம தென் மாநிலமான தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லாரையும் இணைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை 1,52,000 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கும் பட்ஜெட்டை உருவாக்கி இருக்கோம். இது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி, மன்மோகன் சிங் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இது வந்து ரயில்வே துறையை முன்னெடுத்து செல்லக்கூடிய முற்போக்கான பட்ஜெட் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொன்னீங்களே கனவு, அதாவது திண்டிவனத்திலிருந்து 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம், 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம், அப்படி ஒரு முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய அறிகுறிகள் இதுல இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கு முதல் அடி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பெரிய பயணமும் முதல் அடியை எடுத்து வச்சாதான் நடக்க முடியும். அதற்காக முதல் அடியை வைத்திருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே வேணாம். இன்னைக்கு உலக நாடுகள்ல நம்ம ஒரு பெரிய நாடாக ஆக வேண்டிய நிலையில இருக்கோம். அதற்கு இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கேட்டா சில இதெல்லாம் காலம் கடந்து செய்யப்பட்டிருக்குது. ஏன்னா அதற்கான வருமானத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும், அதற்கான விலையை கொடுப்பதற்கு நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம மக்கள் வந்து எனக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா ரெண்டும் நடக்காது. நிச்சயமா சில தியாகங்களும் வேண்டும். நிச்சயமா. ஆகவே இந்த வகையில வந்து இன்றைக்கு இந்த ரயில்வே பட்ஜெட் வந்து மக்களுக்கு வந்து ஒரு
அடித்தட்டு மக்களுக்கு வரவேற்கின்ற